Hello friends, welcome back to my channel. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. வாங்க டிராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்மளோட நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அந்த சைக்கோ பைய இவளை எப்படிலாம் கொடுமைப்படுத்திருப்பான் அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படி பயந்துகிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அப்படி பதட்டமா இருக்கா. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே அந்த சைக்கோ பையனை தான் காட்டுறாங்க. அவனும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே எந்திரிச்சு நந்தினி நந்தினி பெட் காஃபி எனக்கு உடனே போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நந்தினி தான் இந்த வீட்லயே இல்லையே, அவ தான் வந்து அந்த மௌலி வீட்டுக்கு போயிட்டாலே, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னமும் என் வீட்டுக்கு வராம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் கால் பண்ணதை பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே பயந்துட்டே வந்து ஹலோ அப்படின்னு சொல்றா. உடனே இவன் கோவத்துல அப்படியே கத்துறான், என்னடி திமுறா, நேத்து அந்த மௌலி வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு வந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தா இன்னைக்கும் வரல, என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இந்த தைரியம் எல்லாம், அந்த மௌலி இருக்கிற திமிர்ல தானே இப்பெல்லாம் ஆடுற, இந்த பாரடி நீ மட்டும் இன்னைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் என்னோட வீட்டுக்கு வரல, நான் அங்க வந்துடுவேன், அந்த குணால் மௌலியை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்டிட்டு போனை வச்சிடறான். இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஐயோ வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல மௌலி வரா. மௌலி வந்து என்னாச்சு நந்தினி ஒரு மாதிரியா இருக்க, அந்த ராஜ்தீப் வந்து உனக்கு போன் பண்ணானா அப்படின்னு கேக்குறா. உடனே இவ பயந்துட்டு இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. இந்த பாரு நீ ரொம்ப வந்து பதட்டமா இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ ஒன்னும் பயப்படாத, அவன் வந்து உன்னை எதுவுமே பண்ண மாட்டான், நீ இங்க சேஃபா தான் இருப்ப, சரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்து கூட்டு போறான். அங்க டைனிங் டேபிள்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் இந்த ராஜ்தீப் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ வேலைக்காரி தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. என்னடா அது இவன் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னும் கொஞ்சம் தான் பயந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே அந்த சைக்கோ பையன் சரி அதுக்குள்ள நம்மளே காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது போல, இருக்கிற எல்லா பாலையுமே வந்து கீழே கொட்டிடுறான். இதனால அவனுக்கு செம்ம கோவம் வருது, எல்லாமே நந்தினி மேல திரும்புது. உடனே காசாவியை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போறான். ஒருவேளை குணால் வீட்டுக்கு தான் போறான் போல. இங்க அப்படியே வந்து நம்மளோட நந்தினி வந்து சாப்பிடாம மணியே பார்த்துட்டு இருக்கா. மணியும் 10 போதே, அவன் இங்க வந்துடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே வேலைக்காரி கதவை திறக்கிறா. இவரும் அப்படியே பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்க வந்து சைக்கோ பையன் வரல, அதுக்கு பதிலா வாட்ச்மேன் தான் வந்திருக்கான். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவன் சொல்றான், இந்த மாதிரி குணால் சாரோட காரை வந்து யாரோ உடைச்சிட்டாங்க, கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு, வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே குணாலும் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு, இது என்னடா அது பெரிய அபசகுணமா இருக்கே, இதெல்லாம் இந்த பொண்ணு வந்ததுனாலதான் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இதை கேட்டவன மௌலி வந்து என்ன பாட்டி இப்பெல்லாம் பேசுறீங்க, அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நீ உள்ளாக்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை உள்ளாக்க அனுப்பி வச்சிடுறா. இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பா. அப்ப குணால் வருவா. என்ன குணால் என்னாச்சு, யாரு கண்ணாடியை உடைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, ஆனா அதெல்லாம் சரி பண்ணிட்டேன். சரி என்னோட பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது, இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளில போலாமா, அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ எப்பதான் சமைச்சு கொடுக்க போற, உன்னோட சமையலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அங்க வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு குட்டி ரொமான்டிக் சீனே நடக்குது. இங்க அப்படியே வந்து வேலைக்காரிட்ட வந்து மாமியாக்காரங்க வந்து கோவப்பட்டு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு வந்து ஒரு வேலையுமே செய்ய தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சவுண்டு கேட்டு நந்தினி வர, ஆண்டி எனக்கு வந்து நல்லாவே சமைக்க தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து அவங்க கிட்ட சமைச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு, இந்த பொண்ணு நல்லா பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதெல்லாம் பார்த்துட்டு மௌலி வந்துடுறா. என்னோட செஃப் நந்தினி என்ன பண்றாங்க, சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, ஐயோ என்னோட நந்தினி மட்டும் சமைக்க ஆரம்பிச்சா அவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த சமயம் வந்து நந்தினி வந்து கைய வந்து பாக்குறா. கையில வந்து இவ வளையலே போடல மௌலி. உடனே வந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை தனியா கூட்டு போய் என்னம்மா நீ கல்யாணம் ஆனவ, அப்படி இருக்கும்போது கையில இந்த மாதிரி வளையல் அதெல்லாம் போட்டிருந்தா தானே நல்லா இருக்கும், அதனால இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற வளையல வந்து கலட்டி இவ கையில போட்டு விடுறா. ஏன் நந்தினி இப்பெல்லாம் பண்ற, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு இவ எவ்வளவு சொல்லி பாக்குறா. அதெல்லாம் இல்ல, எனக்காக நீ போட்டுதான் ஆகணும், இந்த மாதிரி நீ போட்டுக்கிட்டீங்கன்னா நீ என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது அவளும் அதை போட்டுக்கிறா. 2 பேரும் பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே பாட்டிக்கும் நந்தினி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது.
அப்படியே எங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து வாட்ஸ்அப்ல வந்து இந்த பையன் வந்து ஏதோ ஒரு போட்டோ அனுப்பியிருப்பான். என்ன அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா குணாலோட கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கும்ல. சோ அதை இவன் தான் உடைச்சிருப்பான் போல. சோ அந்த காரை உடைச்சிட்டு அது பக்கத்துல ஒரு செல்ஃபி எடுத்து இவளுக்கு அனுப்பி விட்டுருக்கான். நான் தாண்டி உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணுங்கிறதுக்காக. இதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் கால் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே அவ பயந்துட்டே கால் அட்டன் பண்றா. உடனே சொல்றான், என்னம்மா கண்ணு நல்லா இருந்துச்சா? இன்னைக்கு போட்டோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குணாலோட காரை நான் தானே உடைச்சேன். நீ இதை எதிர்பார்த்துக்க மாட்டல்ல? ஆமா, நான் தான் உடைச்சேன். இதெல்லாம் வந்து ட்ரைலர் தான். இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நீ பார்க்க தானே போற. அந்த வீட்ல நீ இருக்கிற வரைக்கும் குணால் மௌலி 2 பேரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. புரியுதா? எவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட வந்து சேர முடியுமோ நீ வர. இல்லைன்னு வையேன், நாளைக்கே மறுபடியும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அந்த வீட்டுல வந்து ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுறான். இவளும் பயந்துகிட்டு அப்படியே போனை கட் பண்ணிட்டு அப்படியே பதட்டமா ஆகி அப்படியே நிக்கிறா. இவன் கால் பண்ணிட்டே இருக்கான். இவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போனை தூக்கி போட்டுட்டு அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறா. அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ பாட்டிக்கு வந்து காஃபி குடுக்குறா. அதை குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நீ உட்கார், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியும் உன்னோட புருஷன் வந்து உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான்னு மௌலி வந்து சொல்லிட்டு தான் இருந்தா. தன்னோட புருஷன் வந்து எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவன் தாமா உன்னோட வாழ்க்கை. புருஷனே கண் கண்ட தெய்வங்கிற பழமொழி எல்லாம் நீ கேட்டது இல்லையா? ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்வாங்க. நீ தாமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். புரியுதா? அது மட்டும் இல்லாம என்னதான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம். நீ அவ வீட்டுல வந்து இருந்துகிட்டு இருந்தீன்னா அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதனாலதான் சொல்றேன், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ புத்திசாலியான பொண்ணாதான் இருக்க, புரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. உடனே இவளுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. சரி சொல்லிட்டு அதோட ரூமுக்கு போறா. ரூமுக்கு போயிட்டு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல மௌலி வந்துருவா. அவ வந்து ஜாலியா வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா குணால் வந்துட்டு நந்தினி பக்கத்துல உட்காந்துட்டு, நந்தினி எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும், எனக்காக நீ பண்ணி தரியா? இந்த மௌலி கிட்ட கேட்டா அவ வந்து எனக்கு பண்ணியே தரமாட்டா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு வந்து உன் அளவுக்கு எல்லாம் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். உடனே இதை கேட்டு, ஏய் என்னடா சொன்னா, எனக்கு சமைக்க தெரியாதா? உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி துரத்தி அடிக்கிறதுக்கு போவா. இது எல்லாத்தையுமே நந்தினி வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பா. எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல கணவன் மனைவினா, இப்படிதான் இருக்கணும். உண்மையாவே மௌலி கொடுத்து வச்சவ தான். அவளை புரிஞ்சுக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு கிடைச்சிருக்கான். எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா நானும் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பனோ என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஏக்கமா வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அதோட நைட் ஆடுது, எல்லாரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நந்தினி கதவை திறடி அப்படின்னு சொல்லிட்டு கூடி போதில யாரோ கத்துற மாதிரி இருக்கு. அது அந்த சைக்கோ பைய தான் போல. உடனே எல்லாரும் பயந்துகிட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. கதவை திறந்தா ஆஸ் யூசுவல் அந்த சைக்கோ பைய தான் அங்க குடி போதையில வந்து நின்றுட்டு கத்திக்கிட்டு கிடக்கான். உடனே மௌலி கத்துறா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க வந்திருப்ப, ஒழுங்கு மதியா வெளில போடா அப்படின்னு சொல்ல. இந்த பாட்டி, நீ யாரு என்ன வந்து சொல்றதுக்கு? நான் என்னோட நந்தினியை வந்து கூட்டு போலான்னு தான் வந்தேன். அவ எங்க நந்தினி நந்தினி அப்படின்னு கத்துறா. அதோட நந்தினியும் பயந்துகிட்டே வந்து பாக்குறா. உடனே வந்து வா நந்தினி போலாம் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டதுக்கு போறான். உடனே இவ பயந்துகிட்டு மௌலி பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. உடனே இவன் வந்து அப்படியே வந்து அவளை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சி இழுக்க பாக்குறான். அங்க பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. ஏன் குணால் நந்தினி 2 பேர் திட்டிட்டு இருப்பாங்க. அவ வரமாட்டா, உன் கூட இங்க இருந்து வெளில போ அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது, நீ யாரா வந்து சொல்றதுக்கு, அதை என் பொண்டாட்டி சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நந்தினிட்ட வந்து கேக்குறான். நந்தினி வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாசமா வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். அவ பயந்துட்டே சொல்றா, இல்ல நான் வரமாட்டேன், இனிமே உன் கூட கண்டிப்பா நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். உடனே குணால் சொல்றான், அதான் சொல்லிட்டால, இதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை, ஒழுங்கு மாதிரி இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை விட்டு துரத்தி விட்டுருவான். உடனே வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிப்பாங்க. என்ன மௌலி என்னாச்சு, இந்த மாதிரி குடிகாரெல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கான், ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவ எல்லாரையும் சமாளிச்சுட்டு வெளில அனுப்பி விட்டுட்டு உள்ளாக்க போறா. அப்ப வந்து பாட்டிக்கு செம்ம கோமா இருக்கு. என்ன நடக்குது இங்க? நம்மளோட குடும்பம் மான மரியாதையான குடும்பம். இது வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி குடிகாரெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல நின்று கத்திருக்கானா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே நடக்குது. அவளுக்கும் அவ புருஷனுக்கும் 1000 இருக்கும். அதுக்காக நீ இந்த வீட்டுக்கு அவளை கொண்டு வந்ததுனால தானே அவன் பூஷக்கார இப்படி கத்திட்டு போறான். எனக்கு வந்து இதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்லை. இந்த பொண்ணை வந்து அங்க போ சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாட்டிக்காரங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மௌலி சார், ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க? அவ வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அதனாலதான் ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இவளை இங்க கூட்டு வந்தேன். இது கூட வந்து நம்ம பண்ணல, என்ன பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்றா. உடனே அவங்க எல்லாம் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே வந்து நந்தினி சொல்றா, நான் தான் சொன்னேன்ல மௌலி, கண்டிப்பா வந்து நான் இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை வரணும். இப்ப பாரு, என்னால உனக்கும் வந்து உன்னோட வாழ்க்கை கண்டிப்பா பிரச்சனை வரும்.
நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போறதுக்கு போறா. உடனே மௌலி வந்து தடுத்து நிறுத்துறா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன். நான் அந்த பாரு அவங்களாம் கோவத்துல தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்கள சமாளிச்சுப்பேன். புரியுதா? என் மேல சத்தியமா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் வாங்கிடுறா. அவளும் வேற வழி இல்லாம உள்ளாக்க போயிடுறா. உடனே வந்து ரூமுக்கு போனோன்னு நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கா. உடனே குணால் தான் தடுக்கிறான். நீ என்ன பைத்தியமா? இப்ப வந்து போலீஸ்க்கு கால் பண்ணினா இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும். அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்க யாரையும் நம்மளால சமாளிக்க முடியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி மௌலியை சமாதானப்படுத்துறான். உடனே வந்து மௌலி சொல்றா, குணால் இன்னைக்கு வந்து என்னோட நந்தினி கிட்ட நான் போய் படுத்துக்கவா? ஏன்னா இன்னைக்கு அவ ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருப்பா. அவ இன்னைக்கு ஃபுல்லா தூங்கவே மாட்டா. நான் அவ கூட இருந்தேன்னா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபீலா இருக்கும்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்ல, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹஸ்பண்டா அவனை அனுப்பி வைக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நந்தினியை பார்க்க ரூமுக்கு போறா. அவ பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்தையே பார்த்துட்டு அப்படியே இருக்கா. உடனே மௌலி பக்கத்துல போயிட்டு சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற மெமரிஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அலறா. ஆமா மௌலி, நீ சொல்றதுலாம் கரெக்டு தான். சின்ன வயசுல நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம அவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்ல. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் பாரு எவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். அந்த ராட்சதி இப்ப நான் உண்மையாதான் காதலிச்சேன். நீ எவ்வளவுதான் சொன்ன அவன் கெட்டவன், ஆனா நான் நம்பவே இல்லை. உன் பேச்சை நான் அன்னைக்கு கேட்டிருந்தா நான் நல்லா இருந்திருப்பனோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. நந்தினி ரொம்ப புலம்பிட்டு இருப்பா. அப்ப மௌலி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீ வந்து நல்ல முடிவு தானே எடுத்திருக்க. இப்ப அவனை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்டல, அதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுதான். நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதோட 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. மார்னிங் ஆகுது. இது நம்மளோட குணால் வந்து பெட் காஃபி எடுத்துட்டு வந்துடுறான். அதோட அவங்க 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் காஃபி எல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு நந்தினிக்கே ரொம்ப வந்து பார்க்கவே அழகா இருக்கு, இவ்வளவு நல்லவனா இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவளுக்கு ஒரு பழைய மெமரி வந்து ஞாபகம் வரும். சைக்கோ பயலுக்கு இவ காஃபி எடுத்துட்டு போய் கொடுப்பா. அதை அவன் குடிச்சிட்டு பயங்கரமா சுற்றுக்கும் போல உடனே கத்துறான். எவ்வளவு திமிரடி உனக்கு, இவ்வளவு சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குற, என்னை வந்து மேல அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது மட்டும் இல்லாம அவளோட கையை அந்த காஃபி உள்ளாக்க அப்படி சுட சுட வைக்கிறான். அவ கத்தி கதறுவா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவளுக்கே அப்படி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதை இவங்க 2 பேரும் கவனிச்சுட்டு என்னாச்சு நந்தினி, நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப குணால் வந்து இவ ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளை கொஞ்சம் ஸ்மைல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு வந்திருப்பான். நந்தினிட்ட கொடுக்குறான். நந்தினி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இது எனக்கா அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமா உனக்கு தான் அப்படின்னு அவளும் சொல்ல, உடனே மௌலியும் சொல்லுவா வாங்கிக்க வாங்கிக்க அப்படின்னு. உடனே அவளும் வாங்கிப்பான். சரி இப்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ளவர் கொடுத்துட்டு எனக்கு வந்து எங்க ரோஸ் அப்படின்னு கேட்க, உனக்கா? உனக்கெல்லாம் நான் ஃப்ளவர்லாம் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு அவ சொல்ல, அப்படியா அப்ப பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரையும் வாங்கிப்பா. அதோட இந்த மாதிரி ஹாப்பியா வந்து மார்னிங்க ரொம்ப சந்தோஷமா வந்து விடியும் அவங்க 3 பேருக்குமே. அதுக்கப்புறம் குணால் வந்து பாட்டியை வந்து சமாதானப்படுத்தணும் இல்லையா, அந்த வேலையை ஆரம்பிச்சிருவான். பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நேத்து வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அந்த பையன் வந்து குடிபோதையில கத்துனதுக்கு இந்த நந்தினி வந்து என்ன பண்ணுவா, அவளை பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்கல, அவளுக்கு வந்து மௌலியை தவிர வேற யாருமே கிடையாது. அதனால நம்ம தானே பாட்டி வந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசமா வந்து பேசி கவர் பண்றான். அப்பதான் குணாலுக்கு ஒரு கால் வருது. ஓ அப்படியா, நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டீங்களா, உடனே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான். என்னப்பா என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி வந்து நம்மளோட மௌலி வந்து டாக்டர் ஆகி இதை விட 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா, அதனால அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அதனால நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மௌலியே ஹாஸ்பிட்டல் வருவா. வந்த உடனே அவங்க எல்லாருமே வந்து இவளுக்காக வந்து இருப்பாங்க. எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, கேக்கு அது இதுன்னு வச்சுட்டு. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்பதான் சொல்லுவா, என்னோட பொண்டாட்டி உன்னை நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா, 10 வருஷம் ஆகுது நீ இந்த டாக்டரை வந்து வேலையை பார்த்து, இது வரைக்கும் எவ்வளவு பேரோட உயிரை நீ காப்பாத்திருப்ப, எவ்வளவு பேருக்கு நீ டெலிவரி பண்ணிருப்ப, உன்னை பத்தி எனக்கு நினைக்கும் போது அவ்வளவு பெருமையா இருக்குமா, சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாராட்டி பேசுறான். இவன் இந்த மாதிரி ரொம்ப பாராட்ட இவளுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடும். அதை விட வந்து ரொம்ப ஹாப்பியா கேக்லாம் கட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது அப்ப வந்து நம்ம குணால் வந்து சொல்லுவான், இது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு பெரிய வந்து உனக்கு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து எல்லா டாக்டர்ஸையுமே நான் இன்வைட் பண்ண போறேன், இதை வந்து நான் பெருசா செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். உடனே மௌலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க வா குணால் அப்படின்னு தனியா வெளில கூட்டு போய், நீ என்ன குணால் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இப்பதான் நந்தினி வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கா, இப்போ வந்து பார்ட்டி எல்லாம் வந்து கொண்டாடுறது என்ன அவசியமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், இது நீ சர்ப்ரைஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், நந்தினி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் ஹாப்பியா இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது
ஆமால்ல. நான் இத மறந்தே போயிட்டேன். ஓகே, ஓகே. நீ சொன்ன மாரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நந்தினியும் வந்து கேட்டுருவா. என்னடா இது நம்மளால இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மோனிட்ட போய் சொல்லுவா. "இங்க பாரு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. நம்மளோட வீட்லயே வந்து ஒரு சின்ன பார்ட்டியா வச்சுக்கலாமே. அங்க நெறைய வந்து எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாரி நம்ம வச்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு இந்த மாரி பார்ட்டில ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த பார்ட்டிய ஃபுல்லா நானே பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்லுவா. உடனே வந்து இவ ரொம்ப ஆசையா கேட்டதுனால அவங்களும் ஒத்துப்பாங்க. அதோட வீட்டுக்கு போன உடனே அந்த பார்ட்டிக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சுப்பா. நம்ம மோனிக்கு பிடிச்ச மாதிரி கேக்லாம் செஞ்சுட்டு அவ்வளோ பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பா. அதே நேரம் இங்க சைக்கோ பையில காட்டுறாங்க. அவன் வந்து அந்த வயசான கழுட்டு பைய டாக்டர் இருக்கால அவனுக்கு கால் பண்ணி இந்த பாரியா நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிடு. அப்படி மட்டும் பண்ணனா அந்த நந்தினி உனக்கு தான். அன்னைக்கு தான் ஏதோ மிஸ் ஆயிட்டா. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ வந்து பண்ண அப்படின்னா கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருவான்னு சொல்ல அந்த நந்தினி மட்டும் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு எவ்வளவு லட்சம் வேணா கொடுப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மானக்கெட்ட சைக்கோ பையன் தன்னோட பொண்டாட்டியை வந்து விற்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கான். அதோட நந்தினியோட போட்டோவை பார்த்து நந்தினி நான் நேத்து வந்து உன்னை கூப்பிடும் போதே நீ வந்திருந்தீங்கன்னா உன்னை வந்து இந்த அளவுக்கு நான் இன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்ப நீ பெரிய தப்பு பண்ணதுனால உன்னை எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு அவமானப்படுத்துற பாருடி அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து பேசிட்டு இருப்பான். என்ன பண்ண போறான்னு தெரியல. பெரிய பிளான் வச்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. பார்ட்டிக்காக நம்மளோட மௌலி வந்து அழகா ரெடி ஆயிடுப்பான். பட் இருந்தாலும் நம்மளோட குணால் அவளை பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ஓகே சூப்பரா இருக்கு. ஆனா உன் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இல்லை, வேற ஏதாவது மாத்த அப்படின்னு சொல்ல, இல்ல குணால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி லூஸ் ஹேர் விட்டாதான் எனக்கு பிடிக்கும். இதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்ற, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி தானே ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி குட்டி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா நந்தினி வந்துருவா. நந்தினி இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையே, வேற ஏதாவது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டோன்னே நம்ம குணால் விழுந்து விழுந்து சிரிப்பான். நான் சொன்னது தான் நந்தினியும் சொல்லியிருக்கா பாத்தியா, நான் சொன்னப்ப நம்பல, இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னப்பயாவது நம்புவியா என்ன, இப்பயாவது இந்த ஹேர் ஸ்டைல மாத்து அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். உடனே நந்தினி கேட்கிறான், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நந்தினி, நீங்க செம்மையா தான் ஒரு பதில சொல்லியிருக்கீங்க. இப்படிலாம் சொன்னாதான் இவன் நம்ம பேச்சை கேட்பா அப்படின்னு இவன் பேசிட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி இங்க வந்து பார்ட்டி வந்து நடந்துட்டு இருக்கோம். அங்கதான் காட்டுவாங்க. எல்லாரும் மௌலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளோட மௌலி ரொம்ப பிரிட்டியா வந்து வருவா. அழகா வந்து கியூட்டான ஒரு போனிடெயில் போட்டுட்டு நடந்து வருவா. அவளை பார்த்து நம்மளோட குணால் அப்படியே வாயடிச்சு போய் அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலியுமே அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, இது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க, நந்தினி எங்க என்னோட மோடிய காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேணுக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். என்ன குணால் என்னை வந்து வேணுக்குன்னு பழிக்கிறியா, அப்ப இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா, நான் இப்பவே போய் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதோட எல்லாரும் ஸ்டாப், அதெல்லாம் வேணாம், செம்ம ஏஞ்சல் மாதிரி சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுவாங்க. அதோட எல்லா கெஸ்ட்டுமே வந்த உடனே சூப்பரா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்து நம்மளோட மௌலியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க வந்து எல்லாரும் ஜாலியா வந்து நம்ம மௌலிகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நந்தினியை வந்து மௌலியோட அம்மா பார்த்துருவாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே கேட்பாங்க, என்னடி இது, என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த நந்தினி எதுக்கு இங்க இருக்கா, இதை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, ஆமாமா அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நீ கோவப்படுவ அதனால தான் சொல்லல. நந்தினியோட புருஷன் இருக்கால, அவன் தான் ரொம்ப கொடுமைக்காரனாச்சே, அவன் வந்து ரொம்ப வந்து இவளை கொடுமைப்படுத்தினான், அதனாலதான் அவளை நான் இங்க கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. உனக்கு என்ன பைத்தியமா, நல்லா இருக்கிற உன்னோட லைஃப்ல நீ கெடுத்துக்க போறியா, அது இந்த பொண்ணால. அப்பவே நீ அந்த சைக்கோ பையலை பத்தி சொன்னல, அவன் கெட்டவன் நீ நம்பாதுன்னு. அவ கேட்டாளா, அவனுக்காக உன்னை தூக்கி வீசிட்டு தானே போனா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாலும் இத்தனை வருஷம் இருந்தவளை வந்து நீ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற, அதுவும் உன்னோட வீட்டுக்கே கூட்டு வந்திருக்க, உன்னோட புகுந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மௌலி, இப்பவே வந்து அந்த நந்தினியை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மௌலி அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நைஸா வந்து போயிடுறா. உடனே இவங்க வந்து மனசு கேட்கல, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பெத்த அம்மா வச்சு. அதனால அதோட நந்தினி வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க போறாங்க. உடனே வந்து திட்டுறாங்க, உனக்குலாம் அறிவே இல்லையா, உனக்கு மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா, உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவ இங்க கூப்பிட்டாலும் நீங்க வந்திருக்க கூடாது, அதை விட்டுட்டு அவளோட மாமியார் வீட்டுல உனக்கு என்னடி வேலை, ஓ பூஷன் நல்லா இல்லைங்கிறதுக்காக என்னோட பொண்ணோட பூஷனை நீ எடுத்துக்க பாக்குறியா, மான கிட்டவழி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வந்து வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப வந்து ஃபீல்
பண்ணிட்டு இருக்கா. இந்த பாருடி, இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு நீ வெளில போற, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, புரிஞ்சுதா? என்னோட அப்பாவி பொண்ணை நீ ஏமாத்தாத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க பேசுனதுனால நம்மளோட நந்தினி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டே நிப்பா. அப்படியே இங்க குணால தான் காட்டுறாங்க. அவ எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னோட மௌலிய பத்தி ரொம்பவே வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் வந்து இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணது வந்து எங்களோட நந்தினி தான், இவ தான் சூப்பரா வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பத்தியுமே வந்து பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்கா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் வந்து மௌலியோட அம்மாவுக்கு செம்மையா கோவம் வருது. அதுக்கப்புறம் குணால் மௌலி 2 பேரும் சேர்ந்து ஒரு கியூட்டா லவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றாங்க. இப்படி இங்க எல்லாரும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க வந்து அந்த வயசான கிழவன் அந்த பார்ட்டிக்கு வந்துடுறான். அவனை தூரத்துல இருந்து பார்த்த நந்தினிக்கு பயங்கர ஷாக்கு. இந்த ஆளு இங்க வந்தான், அவன் மட்டும் என்னை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுப்பா. அந்த கிழவனும் வந்து எல்லாத்திட்டையும் பார்த்து பேசிட்டு இருப்பான். டக்குன்னு வந்து தேடி பார்ப்பான், நந்தினியை காணோன்னு சொல்லிட்டு உடனே சைக்கோபேலுக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருப்பான். டேய், என்னடா என்கிட்ட பொய் சொன்னியா? என்னமோ வந்து நந்தினி இங்கதான் இருப்பான்னு சொன்ன, பொய் சொன்னியா என்கிட்ட? இங்க வந்து பார்த்தா அந்த நந்தினி இங்க இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பாருங்க சார், அங்கதான் வந்து அவ இருப்பா, நல்லா தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த கிழவனும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா வந்து நம்ம நந்தினி வந்து சைலண்டா போறத அவன் கவனிச்சிடறான். இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பின்னாடியே போகும்போது டக்குன்னு குணால் வந்து பேசிட்டு இருப்பான். சார் நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட மௌலி குணால் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுனால நந்தினி பின்னாடியே அவனால போக முடியாது. இங்க அப்படியே நந்தினியை காட்டுறாங்க. அவ கிச்சன்ல நின்றுட்டு பயந்துட்டு இருக்கா, ஒளிஞ்சிக்கிட்டு நிக்கிறா. ஐயோ, இந்த கிழவன் மட்டும் என்னை பார்த்துட்டானே, என் கேரக்டரை பத்தி தப்பு தப்பா வந்து சொல்லுவானே, அன்னைக்கு ரூம்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பயந்து நடுங்கிட்டு இருப்பா. அப்ப இந்த கிழவன் யோசிச்சுட்டு இருப்பான், எப்புட்றா அந்த நந்தினியை வெளில கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டியில நிறைய பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க, இந்த பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்றது வந்து நந்தினி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக் எடுத்துட்டு வந்து மோலி கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, செமையா இருக்கேம்மா, இது யாரு பண்ணா? அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டி சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்கள நான் பார்த்தே ஆகணுமே அப்படி இப்படின்னு வேணுக்குன்னு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். உடனே அதுல வந்து மோலி வந்து நம்பிடுறா. ஓ அதுவா, அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்தினி தான், ஒரு நிமிஷம் இருங்க, அவளை நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நந்தினியை பார்க்க ரூமுக்கு போறா. அவ பயந்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ வந்து பார்ட்டியை சூப்பரா பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு என்னோட சீஃப் டாக்டர் வந்து அது பெருமையா பேசிட்டு இருக்காரு, வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பா. இல்ல நான் வரல, நீ போ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் இல்ல, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிடுவா. இவளை பார்த்த உடனே அந்த கிழவ சொல்றான், என்ன இந்த பொண்ணா, இவளா வந்து இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணா, இவ தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமான பொண்ணு, காசுக்காக யாரு கூட வேணா படுப்பாளே, பணம் தான் இவளுக்கு எல்லாமே. ஒரு தடவை ஹோட்டல்ல கூட ஏன் கூட வந்து படுக்க வந்தா, அவ்வளவு மட்டமான பொண்ணு, காசுக்காக என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு ரொம்ப வந்து அசிங்கமா நந்தினியோட கேரக்டரையே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறான். அதை கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே குணால் மௌலி 2 பேருமே திட்டுறாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையை தானே சொன்னேன், உண்மையை சொன்னா உடல் எரியுதோ என்ன? இவ்வளவு நேரம் வந்து நான் பேசிட்டு இருக்கேன், அவ வாயை திறக்க மாட்டாளே, காரணம் என்ன? புத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும், அவன் மேல தப்பு இருக்கு, அதான் வாய மூடிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா பேசுறான். உடனே மௌலி கத்துறா, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்க வயசானவன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. என்னம்மா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்களோட கேரக்டர் வந்து தப்பா இருந்தா தப்புன்னு தானே சொல்ல முடியும், சரியான கேரக்டர்லெஸ் பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவான். இந்த கிழவன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நந்தினிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், அப்படியே அழுதுட்டே இருப்பான். மௌலி தான் சமாதானப்படுத்திட்டு இருப்பான். இந்த கிழவன் இன்னும் விடாம வந்து ரொம்ப அசிங்கமா பேசிக்கிட்டே இருப்பான். அங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா அந்த பொண்ணை பத்தி, இன்னும் இவ்வளவு மோசமான பொண்ணா, இவ்வளவு எதுக்கு இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே நந்தினியை ரொம்ப தப்பா பேசுவாங்க. உடனே வந்து இவ கோவம் வந்துட்டு அந்த ஆள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த சமயம் நந்தினி எப்படி பித்து பிடிச்ச மாதிரி தனியா நடந்து வெளில போவா. அதை வந்து குணால் கவனிச்சுட்டு நந்தினி பின்னாடியே போவான். அவ ரோட்ல வந்து அப்படியே பைத்தியக்காரி மாதிரி நடந்து போவா. இவனும் துரத்திக்கிட்டு பின்னாடியே போவான். இங்க அப்படியே அந்த கிழவனை காட்டுறாங்க, வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்ப்பான். உடனே வந்து மௌலிக்கு ரொம்ப கோவம் வந்து கன்னத்திலே பலான ஒரு அறையை விட்டு, இந்த பாரு, என் நந்தினியை பத்தி நீ பேசுனதுக்கு ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை வெளில துரத்தி விடுவான்.
இங்க அப்படியே நந்தினிய காட்டுறாங்க. அவ வந்து ஒரு பெரிய பாழடைஞ்ச பில்டிங்ல வந்து மேல வந்து உயரத்துக்கு ஏறிடுவா. இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே போவா. இதுக்கப்புறம் இந்த உயிர் வந்து இருக்கணுமா? இவ்ளோ அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த உலகத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அப்படியே விழறதுக்கு போவா. அந்த சமயத்துல பின்னாடிலேருந்து குணால் வந்து, "நந்தினி நில்லு! எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். "நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்கேருந்து போங்க. நான் வந்து இனிமே இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். நான் சாக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு புரியுது. நீ ரொம்ப வந்து மன உளைச்சல்ல இருக்க. அதனால தான் இந்த மாரிலாம் நீ பண்ற. ஆனா உனக்கு யாரும் இல்லன்னு நீ நெனைக்காத. உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, ஒரு பொண்ணுக்கு மான மரியாதை தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது, என்னோட கற்ப பத்தியே வந்து தப்பா பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ விழ போகும்போது, இவன் மறுபடியும் எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். "இந்த பாரு, உன்னோட மௌலி பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவள பத்தி யோசிச்சு பாரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாரு நந்தினி, கைய குடு. மேல வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியே வந்து கைய குடுக்க வரா. டக்குன்னு தடுக்கி விழ போயிடுவா. நல்ல வேளை, குணால் கரெக்ட்டான நேரத்துல அவள கைய பிடிச்சு இழுத்துருவான். அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்படியே ரொம்ப பயந்துட்டு இருப்பா. "ஏன் நந்தினி இப்படி பண்ற? ஏன் இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்க போன? இதெல்லாம் வந்து மௌலிக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவா தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க தயவு செஞ்சு வந்து மௌலிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல கரெக்ட்டா மௌலி வந்துருவா. நந்தினி என்ன ஆச்சு? உன்ன நான் எங்கலாம் தேடினேன் தெரியுமா? நீ வந்து அந்த கிழவன் பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நான் வந்து அவன அடிச்சு விரட்டி விட்டுட்டேன் தெரியுமா? இனிமே வந்து யாரும் உன்ன அந்த மாரிலாம் பேச மாட்டாங்க. நீ வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டு போவா. இங்க வந்து மௌலியோட அம்மாக்காரி வந்து எல்லாத்துட்டயும் வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அ என்ன நீங்க மௌலி தான் வந்து சின்ன பொண்ணு. அவளுக்கு தான் எதுவுமே புரியல. அதனால அந்த நந்தினிய இங்க கூட்டு வந்துட்டா. நீங்க எல்லாருமே வந்து பெரியவங்க தானே. அந்த பொண்ண வந்து இங்க கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்கலாம்ல. எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மௌலி வந்துருவா. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எப்போ பார்த்தாலும் ஏன் நந்தினிய பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க? அவ வந்து எனக்கு எந்த விதத்திலயும் பாரமா இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவ நல்ல விதமா தான் இருக்கா. அதனால அவ இங்க தான் இருப்பா. நீங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்ல, இந்த பாரு மௌலி நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம பண்ணாத. அப்படின்னு வந்து பாட்டிட்டயும் போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா நந்தினி வந்து நல்ல பொண்ணு தான். அவ இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி பாட்டியும் சொல்லிடுறாங்க. அம்மாக்காரிக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே மௌலிய பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்ப நீ வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப இந்த நந்தினிய இங்க தங்க வச்சதுனால கண்டிப்பா பின்னாடி உணருவ. நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே! அன்னைக்கு அம்மா பேச்ச கேட்டுருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பா உணருவ. அந்த நேரம் வரத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே மௌலிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அழுகை வரும். இங்க அப்படியே நந்தினி வந்து ரொம்ப சோகமா இருப்பா. அப்ப வந்து மௌலி தான் வந்து பால்லாம் எடுத்துட்டு வந்து, "என்னம்மா என்னாச்சு? ரொம்ப சோகமா இருக்கியே! இன்னைக்கு நடந்தத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கு தெரியும். நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பன்னு. அத பத்திலாம் நீ யோசிக்காத. உன்ன பத்தி எனக்கு தெரியும்ல. அந்த ஆளு சொன்னா நீ அப்படின்னு ஆயிடுவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே அந்த சைக்கோ பாய்ல தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த கிழவனுக்கு கால் பண்ணிட்டு, "சார் என்னாச்சு? நான் சொன்ன மாரி போய் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு பணம் வந்து எப்ப அனுப்ப போறீங்க?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். "எதுக்குடா நான் பணம் அனுப்பணும்? அந்த நந்தினிய அடையறதுக்காக அவள பார்க்கலான்னு போனா, அங்க போனதுனால எனக்கு தான் அவமானம். அந்த மௌலி என்ன கன்னத்திலேயே அறைஞ்சுட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வச்சுருவான். இதெல்லாம் கேட்ட உடனேயே வந்து, "வந்த பணம் போயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கடுப்புல வந்து நந்தினியோட எல்லா சாரியும் எடுத்து கீழ போட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பான். அதோட இங்க மௌலிய காட்டுறாங்க. அவன் வந்து நந்தினிட்ட கேட்டுட்டு இருப்பான். "எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அவன் உன்ன அப்படி என்னதான் பண்ணான்? அன்னைக்கு வந்து உன்னோட புள்ள தொலைஞ்சதுக்கான காரணம் என்ன? அப்புறம் இந்த கிழவன் வந்து என்னமோ ரூம்ல வந்து நீ இருந்த அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றானே! எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உடனே இவளும் பயந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா. இதுவரைக்கும் வந்து அவன் எவ்வளதோ கொடும வந்து என்ன பண்ணியிருக்கானோ, அது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு தான் நான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் கிளப்புக்கு வந்து என்ன கூட்டு போனான். அந்த வயசான டாக்டர்ட்ட வந்து என்ன காசுக்காக வித்துட்டாங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும். அந்த ரூமுக்கு கூட்டு போனான். அந்த கிழவனும் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். நான் வந்து வேற வழி இல்லாம பாட்டில வச்சு அவனோட தலையில அடிச்சுட்டு அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான். "பணத்துக்காக தாண்டி உன்ன வித்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பதான் வந்து நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அவன்ட்ட சொன்னேன். ஆனா அவனுக்கு வந்து புள்ள இப்போதைக்கு உண்டாறதுல விருப்பம் இல்ல. உடனே அவன் என்ன கீழ தள்ளிவிட்டு என் வயித்துலயே உதைச்சுட்டு அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் குணால் வந்து என்ன காப்பாத்துனாரு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழுதுகிட்டு சொல்றா. அப்படியே கதறி கதறி அழறா. இதெல்லாம் கேட்ட மௌலிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து குணாலும் கேட்குறான். பாவம் நந்தினி இவ்ளோ கஷ்டப்பட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான்.
இங்க வந்து நந்தினி ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு, நம்ம மௌலி வந்து வரா. குணால் நெஞ்சிலேயே அப்படியே சாஞ்சுட்டு அவ்ளோ அழுவுறா. குணால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட நந்தினி இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காளா? பாவம் அவ. அவ வந்து எவ்ளோ வந்து ஆசைகளோட கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டா தெரியுமா? ஆனா அவ இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கானே! எனக்கு இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு குணால். அப்படி அவ என்னதான் வந்து பண்ணிட்டா? அவ வந்து நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும்னு மட்டும் தான் நினைச்சா. ஆனா இந்த மாரி ஒரு சைக்கோ கணவனா அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுவா. "நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நந்தினிக்கு வந்து யாரும் இல்லன்னு நீ ஏன் நினைக்கிற? நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம வந்து அவள நல்லா பார்த்துக்கலாம். புரியுதா? நாளைக்கு வந்து அவள எங்கேயாவது வெளில கூட்டு போ" அப்படிங்கிற மாரிலாம் ஐடியா குடுக்குறான். அப்பதான் வந்து மார்னிங் ஆனவுனயே வந்து ஒரே வந்து கிச்சன்ல சவுண்டா இருக்கு. "என்னடா அது?" அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. குணால் வந்து உடம்பு ஃபுல்லா மாவெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறான். "என்னடா இங்க கூத்து?" அப்படிங்கிற மாரி மௌலி கேட்கிறா. "உனக்காக தான் நான் வந்து ஸ்பெஷலா சப்பாத்தி செஞ்சிருக்கேன். சாப்பிடுன்னு சொன்னோனே மௌலி சாப்பிட மாட்டேங்கிறா. நீ சாப்பிடலைன்னா என்ன? அதான் என்னோட செஃப் நந்தினி இருக்காங்களே, அவங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு." உடனே வந்து அந்த சப்பாத்தி எடுத்து இவள்ட்ட குடுப்பான். நந்தினியும் பயந்துகிட்டே சாப்பிடுவா. உடனே வந்து செம உரப்பா இருக்கும் போல இருக்கு. அதோட மௌலியும் வந்து சாப்பிட்டு பார்ப்பா. "ஐயோ! குணால் என்னது இது இவ்ளோ கேவலமா இருக்கு. நல்லாவே இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்க. நாங்க 2 பேரும் வெளில போறோம். கார்டு குடு" அப்படின்னு சொல்லிட்டு கார்ட வாங்கிட்டு போறா. இது எல்லாமே அவங்க 2 பேரோட பிளானு தான். நந்தினிய வந்து அ திடீர்னு வெளில வான்னு கூப்பிட்டா வரமாட்டாள்ல. ஸோ அதனால தான் இந்த மாரிலாம் பிளான் பண்ணி வெளில கூட்டு போயிருப்பா. வெளில கூட்டு போனா அவங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நெறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு, ஹேண்ட் பேக்லாம் வாங்கிக்கிட்டு ஜாலியா வருவாங்க. அப்போ மௌலிக்கு வந்து ஒரு கால் வரும்னா, அவ அங்கேருந்து போயிடுவா. அவ தனியா நின்னுட்டுருக்கும்போது, பின்னாடிலேருந்து ஒரு குரல் கேக்குது, நந்தினின்னு சொல்லிட்டு. பயந்துகிட்டே இவ திரும்பி பாக்குறா. அவ நெனச்ச மாரி சைக்கோ பையன் தான் அங்க நிக்கிறான். நீயாங்கிற மாரி அப்படியே பாத்து பயந்துகிட்டு நடுங்கிட்டு நிப்பா. "என்னம்மா நந்தினி ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. உன்னோட ஃப்ரெண்டு உன்ன ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்காளா என்ன? சரி, சரி போதும். அவ வீட்ல வந்து நீ தங்குனதெல்லாம் வா நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவான். உடனே இவ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. "என்னடி ரொம்ப ஓவரா பண்றியா? பப்ளிக் பிளேஸ்ன்னு பாக்குறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. வாடி" அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு இருக்கான். அப்புறம் கூட்டம்லாம் கூடிடுது. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் இந்த பொண்ண இப்படி பண்றீங்க, போறீங்கன்னு கேட்கும்போது, "இந்த பாருங்க, இவ என்னோட பொண்டாட்டி. லீகலா தெரியுதா? தேவையில்லாம பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவள வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு இருக்கான். நல்ல வேளை அந்த நேரத்துல கரெக்ட்டா மௌலி வந்துருவா. உடனே இவ கன்னத்திலேயே அரைஞ்சு, "ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போடா" அப்படின்னு சொல்றா. "இவ்ளோ திமிருடி உனக்கு, என்ன அறிவியா நீ? இந்த பாரு, அவ என்னோட பொண்டாட்டி. அவள நான் என் வீட்டுக்கு கூட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் வேலைய பாரு" சொல்லிட்டு கைய புடிச்சு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு இருக்கான். உடனே இவ வந்து தள்ளி விட்டுட்டு ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண பார்க்குறா. அவன் வந்து அந்த ஃபோன தூக்கி போட்டு நல்லா மிதிச்சுட்டு, அத உடைச்சுட்டு, "இந்தா ஃபோனு. இப்ப பேசு பாப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள மறுபடியும் புடிச்சு வலுக்கட்டாயமா எடுத்து கூட்டு போறான். உடனே மௌலி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வேகமா ஓடுவா. அத பார்த்துட்டு இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். "என்னடி என்னமோ உன்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன பாதுகாப்பா அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப் இட்ட. ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் உன்ன கூட கண்டுக்காம எங்கேயோ ஓடுறா பாரு. இதுதான் அவ. புரியுதா? வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போய் இழுத்துட்டு போயிடுவான். அதோட கார்ல வந்து கூட்டிட்டு வேகமா கிளம்பலான்னு போம்போது, எதுக்காப்புல வந்து மௌலி போலீஸ்லாம் கூட்டிட்டு வந்துருவா. அதுக்கு தான் ஓடி போயிருப்பா போல. உடனே போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு, "ஏய் யாருப்பா நீ? தேவையில்லாம ஒரு பொண்ண கடத்திட்டு போறியா? உனக்கு எவ்வளவு தைரியம்?" அப்படின்னு கேட்க, "சார் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ என்னோட ஒய்ஃப் புரியுதா?" அப்படின்னு சொல்ல, உடனே மௌலி சார், "ஆமா சார் ஒய்ஃபா இருந்தா. ஆனா இப்ப இல்ல. இவன் வந்து ரொம்பவே வந்து அவள கொடுமைப்படுத்தினதுனால, அவ அவன விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. இப்ப என் கூட தான் இருக்கா. இப்ப வலுக்கட்டாயமா அவள வந்து இழுத்துட்டு போக பார்க்குறான். நீங்க தான் காப்பாத்தணும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "சார் இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய். வேணா என்னோட ஒய்ஃபையே வந்து நான் சொல்ல வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிய கூட்டு வந்து பேச வைக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்காரரும் நந்தினிய பார்த்து கேட்கிறாரு, "என்னம்மா இதுல யார் சொல்றது உண்மை? இது உன்னோட புருஷன் கூட நீ போறியா? இல்ல உன் ஃப்ரெண்டு கூட போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ அப்படியே பயந்துகிட்டு அப்படியே நடுங்கிட்டு நிக்கிறா. உடனே வந்து மௌலி சொல்றாங்க, "பாரு நந்தினி, நீ ஒண்ணும் பயப்படாத. இங்க நாங்க எல்லாருமே இருக்கோம். போலீஸ் இருக்காரு. சோ அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீ உண்மைய சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டு பார்க்குறா. ஆனா அவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. உடனே சைக்கோ பையன் சிரிச்சுக்கிட்டு, "பாத்தீங்களா சார், இந்த பூஷ பொண்டாட்டிக்குள்ள வந்து இந்த பொண்ணு தான் எப்ப பார்த்தாலும் என்ட்ரி ஆறா. ஏதாவது ஒரு பிரச்சனை குடுத்துட்டே இருக்கா. நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நந்தினியை கூட்டிட்டு போறான். அதோட நந்தினி வந்து இதுவரைக்கும் அவன் எப்படிலாம் கொடுமைப்படுத்தினான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஒரு செகண்ட் என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு மௌலி பக்கத்துல போய் நின்னுட்டு போலீஸ்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, "ஆமா சார், இவர் வந்து என்ன ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காரு, கொடுமைப்படுத்திருக்காரு. இப்போ கூட என்ன கட்டாயப்படுத்தி தான் அவர் கூட அழைச்சிட்டு போறாரு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார்" அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. "இவன் அரெஸ்ட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாதிரி போலீஸும் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட மௌலி வந்து நந்தினியை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ற விதமா பாயாசம் எல்லாம் பண்ணி சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா எல்லாரும்
ஹாப்பியா இருக்காங்க. என்னாச்சு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட நந்தினியோட வாழ்க்கையில இனிமே தான் வந்து சுதந்திரமா இருக்க போறா. அவளோட புருஷனை நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். அதனால இனிமே இவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நந்தினிக்கு வந்து ரொம்ப அழுகையா வந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மௌலி பதறா. என்னம்மா என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி மௌலி கேட்கிறா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப அழுகையா வந்துச்சு, அதான் அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவளை சமாதானப்படுத்தி ரூமுக்கு அனுப்பிட்டு இங்க மௌலியும் குணாலும் பேசிட்டு இருக்காங்க. மௌலி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. என்னன்னு தெரியல குணால், நான் வந்து அந்த சைக்கோ பையன் இவளோட லைஃபை விட்டு விரட்டி விட்டாச்சு. ஆனாலும் என்னோட நந்தினி பழைய மாதிரி திரும்ப வரவே இல்லை. இன்னமும் அந்த பழைய விஷயத்துல இருந்து அவ மீண்டு திரும்பி வரல. அதனால தான் இப்படி அழுதுட்டு இருக்கா. அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது குணால் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். நீ இப்படி பண்ணக்கூடாது, நந்தினிக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயத்த அவளை பண்ண சொல்லு. அந்த மாதிரிலாம் பண்ணா அவளும் வந்து அந்த பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியா இருப்பாள்ல. என்ன நான் சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே மௌலிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏய் நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயம். என்னோட நந்தினிக்கு டான்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும், பார்க்கலாம் நாளைக்கு வந்து அவள்கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 பேரும் ஒண்ணு மண்ணாவும் இருந்துடுறாங்க. அடுத்த நாள் வந்து மௌலிக்கு நாள் 2 பேரும் நந்தினிட்ட வந்து பேசுறாங்க. ஒரு லெட்டரை கொடுத்து, இந்த பாரு இந்த பேப்பர்ல வந்து நீ உனக்கு இது வரைக்கும் எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுது, நாங்க ஈவினிங் வந்து பாக்குறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருக்கா. ஆனா அவளுக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு எழுதிருப்பா, டான்ஸ்ன்னு எழுதிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அதை அடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் வந்து குணால் வந்துடுறான். என்ன நந்தினி எழுதிட்டியா, காட்டு பாப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே இருக்காது, டான்ஸ்ன்னு இருக்காது, அடிச்சு மட்டும் வச்சிருப்பா. உடனே அவனுக்கு புரிஞ்சிடும், ஓகே இவ வந்து இன்னும் பயத்துலதான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் ஹாப்பி படுத்தணுங்கிறதுக்காக அவனே வந்து திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின் கேட்கறான். உனக்கு என்ன பிடிக்கும், அந்த மௌலி வந்து என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா, உனக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிக்கிட்டு நிறைய எழுதி வச்சிடறான். அதுக்கப்புறம் மௌலியும் வந்து பாக்குறா அதுல என்னதான் எழுதியிருக்காங்கன்னு. நிறைய எழுதியிருக்கான், ஒரு 10 பாயிண்ட் கிட்ட. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நந்தினிக்கு பிடிக்குமா, எனக்கு தெரிஞ்சு இது யாரும் எழுதின மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இது வந்து நான் எழுதல குணால் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்லிடுவா. எனக்கு தெரியும் குணால், நீ தான் எல்லாம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருப்பாங்க. அதோட இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ அந்த லெட்டர்ல வந்து டான்ஸ்ன்னு எழுதிருப்பாள். சோ அதையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சைக்கோ பைய கொடுமைப்படுத்தினதுலாம் ஞாபகம் வருது. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் அந்த சைக்கோ பைய கேட்டிருப்பான், என்ன நந்தினி உனக்கு டான்ஸ்ல ஆட தெரியுமா அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரதநாட்டியம் ஆட போவா. ஐயா இதுவா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு நல்லா ஹாட்டா சிஸ்லிங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இல்லங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, பரதநாட்டியம் தான் தெரியும் அப்படின்னு பாவமா சொல்லுவா. அதெல்லாம் இல்ல, பூஷன் கிட்ட என்ன நல்லா ஆடணும் எப்படிலாம் பேசணும்னு உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது, அப்புறம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறான். அது பார்க்கவே ரொம்பவே வந்து சின்னதா இருக்கு. என்னங்க இது ரொம்ப சின்னதா இருக்கேன்னு கேட்க, ஆமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் என்கிட்ட நீ ஹாட்டா டான்ஸ் ஆடி காட்டணும் புரியுதா, போ போ அப்படின்னு சொல்றான். உடனே இவன் வந்து ரொம்ப பயப்படுறா. இல்லங்க எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றா. நீ பண்ண போறியா இல்லையா, புருஷன் சொன்னா செய்யணும் புரியுதா போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே அவளும் பயந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வருவா. ஆனா வரும்போது ஃபுல்லா பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வருவா. இதை பார்த்த உடனே என்னடி நீ இருக்கிற அழகு எல்லாத்தையும் இப்படியே மறைச்சிக்கிட்டே இருப்பியா. உடனே அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, பார்க்க செம்ம ஹாட்டா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க டான்ஸ் ஆட பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவகிட்ட வம்பெழுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரிலாம் பண்றதை பார்த்தா அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. அதை நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப அழுதுட்டு இருப்பா. எனக்கு டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும், ஆனா அவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டான்ஸையே நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஆகுது. நம்மளோட மௌலி வந்து நந்தினியை பார்க்கணுங்கிறதுக்காக எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருப்பா. இது எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவா. உடனே குணால்கிட்ட போய் சொல்லுவா, குணால் நந்தினி எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கும்போது, சரி வெளியில வா எங்கேயாவது இருக்காளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கும் போது கரெக்டா நந்தினி அங்க நிப்பா. நந்தினி எங்க போன, நீ உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க தெரியுமான்னு கேட்கு. இல்ல நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லவோ, அப்படியா சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்போ வந்து நந்தினி குணால் 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப நந்தினிக்கு வந்து பர்கர் எல்லாம் வாங்கி கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி, என்னங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க, எப்படி சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அங்க பாரு அந்த குட்டி பையனை எவ்வளவு அழகா பர்கர் சாப்பிடுறான், அப்புறம் என்ன நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லி காட்டிட்டு இருப்பான் தொட்டு தொட்டு பேசி. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மௌலி வீட்டுல இருப்பால பக்கத்து வீட்டுக்காரி அவ பாத்துட்டு இருப்பா. என்னங்க இது கொடுமையா இருக்கு, பட்ட பகல்ல பொண்டாட்டியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து இவன் வந்து தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, இதெல்லாம் நான் கண்டிப்பா மௌலிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறா. வீடியோ எடுத்த உடனே அந்த இடத்துக்கு மௌலியும் வந்துடுறா. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, சே எல்லாமே வந்து சொதப்பிடுச்சு, நான் கூட வந்து மௌலிக்கு தெரியாம தான் இவங்க 2 பேரும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவா. அதோட சும்மா இல்லாம உடனே வீட்டுக்கு போயிட்டு பாட்டி மாமியார்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கா, இந்த பாருங்க மௌலியோட ஃப்ரெண்டு வந்து சரியாவே இல்ல, அவளை எதுக்கு இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க, அவ வந்து குணால் கூட எவ்வளவு க்ளோஸாலாம் இருக்கா தெரியுமா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, மௌலி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா, அவ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டா, இந்த பொண்ணு அவளோட லைஃபை கெடுக்காம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இந்த பாருமா எங்களுக்கு தெரியும் நீ எங்க பிள்ளைங்களை பத்தி தேவையில்லாம எங்க கிட்ட கொளுத்தி போடாத போய் இங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் வெட்டி விட்டுருவாங்க. அதோட அவளும் கோச்சுட்டு அங்கிருந்து போயிடுவா. அதோட இங்க எல்லாருமே வந்து சுத்தி பார்க்க வருவாங்க. அப்பதான் பானிபூரி கடை இருக்கும். அதை பார்த்த உடனே மொழி சொல்லுவா, என்னோட நந்தினி இதுல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா, இவளை யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியா நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு குணால் வந்து போட்டி போடுறான். அதோட குணால் நந்தினி ரெண்டு பேருமே சம வேகமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுல லாஸ்டா நம்மளோட நந்தினி தான் வின் பண்ணிடுவா. பாத்தியா குணால் என்னோட நந்தினி தான் வின் பண்ணா அப்படின்னு ஜாலியா பேசிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மௌலியோட அம்மா அப்புறம் தம்பி ரெண்டு பேரும் பார்த்துட்டு, அம்மா நம்ம அக்கா இருக்காமா வாமா போய் பேசலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பாடா நாளா வர முடியாது, அன்னைக்கு அவ எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா, அதனால அவளே வந்து பேசுற வரைக்கும் நான் அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. இன்னமும் கோவமா தான் இருக்காங்க போல. அதோட வந்து மெஹந்தி எல்லாம் வந்து எல்லாரும் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே வந்து நந்தினிட்ட சொல்லுவான், நந்தினி உனக்குலாம் மெஹந்தினா ரொம்ப பிடிக்குங்களா, வா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்க, போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது அங்க குணால் வந்து ஏதோ ஒரு வேலையா கூப்பிட்டு போயிடுவான். இவன் மட்டும் தனியா இருப்பா. அப்போ வந்து தனியா மெஹந்தி போட்டுட்டு இருக்கும்போது நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஐயோ இது வந்து அவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பையன் வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டு அப்படி எந்திரிச்சு ஓடுவா. டக்குன்னு அவளோட சாரியை யாரோ பிடிச்சி இழுப்பாங்க. ஐயோ இங்கேயே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு கரெக்டா குணால் வந்துருவான். நந்தினி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஷாக் ஆகி கேட்குறான். இல்லைங்க இந்த பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து இறுக்கமா பிடிச்சிக்கிறா. என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு இவனும் கேட்குறா. என்னோட பின்னாடி பாருங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டே அழுதுட்டு சொல்றா. உடனே அவன் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பியில தான் உன்னோட சாரி மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுட்டு நீ ஒன்றும் பயப்படாத, நாங்க இருக்கோம், அந்த சைக்கோ பையன் போலீஸ்ல தான் இருக்கான், ஸோ அதனால அவனை வந்து வெளிலலாம் வர முடியாது, நீ பயப்படாத வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. நந்தினியும் அங்க நடந்த விஷயத்தையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு மௌலி வருவா. என்னாச்சு நந்தினி ஏன் ஒரு மாதிரி இருக்க, மெஹந்தினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியா, எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சொல்றா, எனக்கு வந்து டான்ஸ் அப்புறம் மெஹந்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எதெல்லாம் பிடிச்சிச்சோ நான் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் என் கையில நான் மெஹந்தியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் நீ ஒன்றும் வருத்தப்படாத, அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டால, இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, சீக்கிரமா அவனை டிவோர்ஸ் பண்ணிடலாம் புரியுதா, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே வந்து குணால் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல குணால் இன்னைக்கு ஃபுல்லா நந்தினியை வந்து நம்ம எவ்வளோ ஹாப்பியா வச்சுக்கிட்டோம், ஆனாலும் அவங்க ஃபேஸ்ல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, ஏதோ ஒரு பயம் இருக்கு, இதை எப்படி போக்குறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், ஓகே நம்ம ரெண்டு பேருக்கு பிடிக்கும்ல அந்த பிளேஸ்க்கு வந்து இவளை நம்ம கூட்டிட்டு போவோம், அந்த இடத்த பார்க்கும்போது இவளுக்கும் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்ல அப்படின்னு சொல்லும் போது, வா இது நல்ல ஐடியாவா இருக்கே, நாளைக்கே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. மௌலி வந்து அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அம்மா பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு நீ பேசணும், என்னை விட அந்த நந்தினி தானே உனக்கு முக்கியம், அதனால நீ என்கிட்ட பேசாத, அந்த நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளில போனாதான் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட நந்தினி கிட்ட போயிட்டு, நந்தினி இன்னைக்கு வந்து நம்ம 3 பேரும் வெளில போறோம், ஸோ அதனால சீக்கிரமா ரெடியாகி கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. எங்க போறோம், இல்ல நான் வரல நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு அவ சொல்றா. இல்ல நந்தினி நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிவாதம் பிடிக்கிறா. அதனால அவளும் வர ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கார்ல வந்து போறாங்க. நந்தினி ரொம்பவே ஹாப்பியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வரா. அதே சமயம் கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு, அப்படி மழை வர மாதிரி இருக்கு. உடனே காரை நிறுத்திட்டு மலையில டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணால் மௌலி 2 பேரும் இறங்கி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மௌலிய போய் கூப்பிடுவாங்க, ஆனா அவ வந்து இல்ல நான் வரலம்பா. அதோட மௌலி ரொம்ப கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கொடையை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வருவா. பலமா காத்தடிக்கும், அந்த காத்துல அந்த கொடை வேகமா பறந்து போயிடும். அந்த கொடை பின்னாடியே நம்மளோட நந்தினி வேகமா ஓடுவா. அப்பதான் அந்த மலை துளிகள் வந்து ஒவ்வொன்றும் அவளோட மேல விழும். அதோட என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே வந்து அந்த மலையில எல்லாத்தையுமே மறந்து அவளோட அந்த தாலியை அப்படியே கலட்டி வீசிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்த மௌலிக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. பாத்தியா குணால் என்னோட நந்தினி பழைய மாதிரி திரும்பி வந்துட்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி குதிக்கிறா. இதெல்லாம் பார்த்த குணாலும் வந்து சந்தோஷப்படுறான். ஆனா அந்த நேரத்துல குணாலோட நடவடிக்கை கொஞ்சம்
கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. நம்மளோட நந்தினி அந்த மலையில ரொம்பவே அழகா டான்ஸ் பண்றா. ஆனா இதை இவன் ஒரு மாதிரி தவறான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். அடிச்சு பக்கத்துல தன்னோட பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட போய் இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கா என்னன்னு தெரியல. அதோட எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருந்துமே நந்தினி வந்து டான்ஸ் பண்ணது நம்ம ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது சத்திய சோதனை, என்ன பண்ணாலும் இவனோட ஞாபகமாவே இருக்கே. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவளை பத்தின இந்த மாதிரி என்னெல்லாம் வந்ததே இல்லையே. இப்பயே நம்ம மைண்ட் ஏதோ தப்பா போகுதே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை எவ்வளவுதோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா அவனால முடியல. அப்ப மௌலி வந்து இவங்கிட்ட பேச வரா. என்ன கொண்டாலும் ஒரு மாதிரியா இருக்கியே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கோவம் வருது. ஒரு மாதிரி ரூடா தான் பிஹேவ் பண்றான். என்னடா ஏன் இப்படி இருக்க, ஏதாவது வேலை டென்ஷனா, ஏன் என்கிட்ட காட்டுற அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. சரி வா வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. இல்ல நான் வரலன்னா அவன் எவ்வளவுதோ சொல்லி பாக்குறா. இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவா. வெளில வந்து பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கும். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது எதுக்காப்புல வந்து நந்தினி கேக்கோட கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்திட்டு நடந்து வருவா. அவளை பார்த்துட்டு என்னமோ தேவதைய பாக்குற மாதிரி அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே குணால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம குணாலோட பர்த்டே போல. அதுக்கு வந்து நந்தினி தான் வந்து சூப்பரான கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. ஆனா இந்த கேக்க செய்ய சொன்னது என்னமோ மௌலி தான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் தனக்காக நந்தினி தான் கேக் வந்து பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா போல அப்படிங்கிற மாதிரியே இவன் பார்த்துட்டு இருப்பான். அதோட நந்தினி இவனுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடுவான். ஆனா அதை அவன் கையில வாங்கிக்கிட்டு அவளை விட்டு விலகி போகிறதுக்கு தான் நினைப்பான். ஒரு வழியா செலிப்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் அவன் தனியா போய் இதையே நினைச்சிட்டு இருப்பான். உடனே மௌலி அவன் பின்னாடியே போறா. என்னாச்சுடா, எப்படி இருந்தது, இந்த சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு வந்து என்ன நினைச்சான்னு தெரியல அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிருக்கும் போல. தன்னோட மனைவியோட ஃப்ரெண்ட போய் இப்படி தப்பா வந்து நம்ம நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிட்டு, நீ என் கூடயே மௌலி, என்னை விட்டு எங்கேயும் போவாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் எங்க போறேன், நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஹக் பண்ணிக்கிறா. நைட்டு 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கனவுல வந்து நம்மளோட குணால் வந்து மௌலி பின்னாடியே வந்து ஓடிட்டு இருக்கான். அதோட அவளை வேகமா ஹக் பண்ணிட்டா, ஐ லவ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ திரும்பி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல மௌலி இல்ல நந்தினி தான் இருக்கா. உடனே பதறி அடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். இவனுக்கு ரொம்பவே மனசு ஃபுல்லா குழப்பமா இருக்கு. என்ன இங்க நடக்குது, நான் மௌலியை தானே உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அப்ப எதுக்கு என் கனவுலையும் சரி என் நினைவுலையும் சரி எப்பவுமே நந்தினியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். பக்கத்துல தன்னோட மனைவி வந்து ரொம்ப பாவமா படுத்து தூங்கிட்டு இருக்கா. உடனே அவளை ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்றா. கண்டிப்பா என்னோட காதல் எப்பவுமே உனக்கு மட்டும் தான் மௌலி, அதை நான் கண்டிப்பா யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னோட காதல் எப்பவுமே உனக்கு மட்டும் தான் மௌலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட அவனுக்கு தூக்கமே வரல போல. சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் காஃபி போட்டுட்டு இருப்பான். போட்டுட்டு அப்படியே திரும்பும் போது எதுக்காப்புல நந்தினி வந்துருவா. அப்ப காஃபி எல்லாமே அவனோட கையில பட்டுரும். அப்படியே வழியில துடிப்பான். உடனே நந்தினி ஐயோ சாரிங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐஸ் கியூப்லாம் அவளோட கையில வச்சு ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இவளை விட்டு விலக நம்ம நினைச்சாலும் வந்து இவ அடிக்கடி நம்ம கிட்டே வந்துட்டு இருக்காளே, இவ ஏன் இவ்வளவு கேரிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா அவளை பார்த்துட்டு இருக்கான். அவ தொணன்னு அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அது எல்லாத்தையுமே இவன் பார்த்து ஒரு நிமிஷம் ரசிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து சுய நினைவுக்கு வரான். சரி எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. அவன் டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காடுறான். அப்பவும் வந்து நந்தினி தான் வந்து இவனுக்கு பரிமாறுறா. அப்போ வந்து மௌலியை வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவன் சொல்கிறான், என்ன மௌலி நீ வந்து போறியா, என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, கொஞ்சம் நேரம் என் கூட இருயேன் அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் டாக்டர் உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு அதிகமான வேலை இருக்கும், எனக்காக பேஷண்ட்லாம் காத்துட்ருப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. அப்போ நந்தினி வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுவா. இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வந்து உட்கார்ந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாட்டி வந்து கத்துற சவுண்டு கேட்கும். என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாப்பா. அது வந்து என்னன்னா, இந்த பாருடா இந்த வேலைக்காரி இருக்கால டைமுக்கு வரவே மாட்றா, இப்ப நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நந்தினி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. உடனே குணால் சரா, பாட்டி கவலைப்படாதீங்க, நான் இப்பவே வந்து வேற யாரையாவது அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். உடனே இவ பாட்டி பக்கத்துல போய் உட்கார்றா. பாட்டி ஏன் இப்படி பண்றீங்க, நான் உங்களுக்கு யாரு, நானும் உங்களோட ஒரு பேத்தி மாதிரி தானே, நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம் சரியா, நானே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே பாட்டியை கொண்டு போயிட்டு நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டுருவா. உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நானே கொஞ்சம் தப்பா தான் நினைச்சேன், ஆனா நீ இவ்வளோ நல்லவளா இருக்கியேம்மா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க பாட்டி, உங்களோட அன்பு எனக்கு எப்பவுமே இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கரெக்டா குணால் வரான். பாட்டி என்னாச்சு
அதுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டீங்களா எப்படி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நந்தினிட்ட கேளு, நந்தினி தாண்டா இதெல்லாம் பண்ணிவிட்டா, ரொம்ப நல்ல பொண்ணுடா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரியாயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து நந்தினி மேல குணால் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல. அப்படித்தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதோட மௌலியும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறா. உடனே நந்தினியை பார்த்து சொல்றா, இன்னைக்கு வந்து நீ சீக்கிரமா கிளம்பு, நம்ம வெளில போறோம் அப்படின்னு சொல்றா. எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கச்சேரிக்கு போறோம், பாட்டு கச்சேரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் போறோம், சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னும் போது அவளுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுது. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அந்த நேரத்துல கரெக்டா குணால் கால் பண்றா. என்னாச்சு மௌலி, சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது, நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், அங்கதான் நான் போயிட்டு இருக்கேன், நீயும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மௌலியும் சொல்றான், முக்கியமா நம்மளுக்கு 3 டிக்கெட்டா புக் பண்ண குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற, 3 டிக்கெட்டா, நீயும் நானும் தானே போறோம், இன்னொன்னு ஆளு யாரு அப்படின்னு அவன் ஒண்ணுமே புரியாம கேட்க, இவ சொல்றா, யாரா, அதான் நம்மளோட நந்தினி தான் நம்ம கூட வரா அப்படின்னு சொன்னோடனே இவனோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. என்ன சொல்ற மௌலி, நம்ம 2 பேர் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம், இங்கேயும் வந்து நீ நந்தினியை கூட்டு வரியா, என்ன சொல்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த பாரு குணால், அவ பாவம் தானே, அவ தனியா தானே இருக்கா வீட்டுல, அதனாலதான் கூப்பிட்டேன், அது மட்டும் இல்லாம அவகிட்ட நான் சொல்லிட்டேன்டா, அவளும் கிளம்பிட்டா, நீ ப்ளீஸ் அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதோட நந்தினி வந்து சொல்றா, ஒரு சாரி எடுத்துட்டு வந்து காட்டுறா. மௌலி இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதை கட்டிக்கவா அப்படின்னு சொல்ல, இதுவா, இது ரொம்ப பழைய மாடலா இருக்கு, நான் வேணா என்னோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், அதை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி எடுத்து கொடுப்பா. அவளும் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடுவா. இங்க குணால் வந்து அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து நம்மளோட நந்தினி வந்து ஒயிட் கலர் சாரி போட்டுட்டு பாக்குறதுக்கு செம பிரிட்டியா அழகா இருப்பா. அங்கிருந்து நடந்து வரும்போது ஒரு ஆளு மேல இடிச்சிருவா. அந்த சைடு திரும்பி நிப்பா. உடனே வந்து குணால் வந்து பின்னணியில இருந்து பார்க்கும்போது, இந்த ட்ரெஸ்ஸா, இது வந்து நம்ம தானே வாங்கி கொடுத்தோம், இது வந்து மௌலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்மைல் பண்ணிட்டு நிப்பா. அவ திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது மௌலி இல்ல நந்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த சாரிய ஆசையா குணால் வந்து மௌலிக்கு வாங்கி கொடுத்துருப்பான் போல. அவ பைத்தியக்காரி, இவளுக்கு எடுத்துட்டு கொடுத்துட்டா போல. அதனாலதான் இவன் ஒரு நிமிஷம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். உடனே நந்தினிய வந்து ஹாய்னு காட்டி பக்கத்துல வர வச்சுட்டு உடனே மௌலிக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன மௌலி, டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்லடா பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ ஒன்னும் கோவப்படாத, ஒன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, நந்தினியை கூட்டிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பா. சரி சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைப்பான். பட் இருந்தாலும் மௌலி மேல இவனுக்கு ரொம்பவே கோவம் வரும். வந்து ஆசையா வாங்கி கொடுத்த சாரிய நந்தினிக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவ அந்த இடத்துக்கு வராம ரொம்ப டிலே பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவான். அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் கச்சேரியை வந்து பாத்துட்டு இருக்காங்க, பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் நந்தினி உட்கார்ந்துருக்கா. அவளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலா உட்காந்துருப்பான். அந்த பாட்டு பாடுறதுக்கும் நந்தினி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அவனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. அப்படியே அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா மௌலி வந்து குணால் பக்கத்துல உட்காந்து தோல்ல சாஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சுய நினைவுக்கே வரான். ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி பார்க்காம கண்ட்ரோலா இருக்கான். அதோட சரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க மௌலி வந்து பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியா இருந்ததுல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குணால் வந்து கோவமா கத்த ஆரம்பிச்சிடறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, நானும் நீயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அதனால தானே நான் வந்து நம்ம 2 பேரும் போலான்னு பிளான் பண்ணேன், நீ என்னன்னா நந்தினியையும் அங்க கூட்டு வந்துட்ட. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் நம்மளோட ஆனிவர்சரிக்காக போன வருஷம் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்தேன் ரொம்ப ஆசையா, அந்த ட்ரெஸ்ஸை போய் நீ நந்தினிக்கு போட்டுக்க கொடுத்துருக்கல, எனக்கு இதை பார்த்தோன்னே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா, அப்ப என் மேல அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துறான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆமா குணால் ஐம் ரியலி சாரி, நான் அதை சுத்தமா மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குணால் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இல்ல நான் தான் உன்னை வந்து ரொம்ப வந்து கோவமா பேசிட்டேன், ஐம் சாரி, பரவாயில்ல விட, இப்பெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள அதிகமா சண்டை வருதுல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மௌலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து குணால் சொல்றான், நாளைக்கு வந்து எனக்காக வந்து இட்லி சாம்பார்லாம் வச்சு தரியா, சவுத் இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிடணும் போல இருக்கு உன் கையால அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, கண்டிப்பா உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நந்தினி காஃபியோட வந்துடுறா. அதோட 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதோட மிட் நைட் ஆயிடுது. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பலமா காத்து வீசுது, ஜன்னல்லாம் படபடன்னு அடிக்குது. உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து வெளில வந்து பாக்குறான். நந்தினி தான் வந்து அந்த கதவெல்லாம் அவளால சாத்தவே முடியல, அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிடலான்னு தான் பாப்பான். பட் இருந்தாலும் இவ ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனும் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கதவை லாக் பண்ணிடுவாங்க. அப்ப நந்தினி சொல்லுவா, என்னன்னே
என்னன்னே தெரியல குணால், பலமா காத்தடிக்குது, ஒருவேளை மழை வரப்போதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி பார்ப்பான். அங்க குணாலே இருக்க மாட்டான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. மௌலி வந்து ரொம்ப வேகமா வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. இட்லி, சாம்பார் எல்லாமே வச்சுட்டு இருக்கா. ஃபோனும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோனும் வந்துகிட்டே இருக்கு. அவ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அங்க குணாலும் வந்துட்டு, பரவாயில்லையே என் பொண்டாட்டி எனக்காக இவ்வளோ ஸ்பெஷலா பண்றாளான்னு சொல்லிட்டு அவனும் அவ கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மௌலி வந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இவ வந்து ஃபோன் பேச போயிடுவா. கரெக்டா அந்த நேரத்துக்கு நந்தினி வருவா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்பா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். முடிஞ்ச அளவுக்கு இவள அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுவான். அதோட டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுல இருந்து நம்மளோட குணால் வந்து வாய் ஓயாம அப்படியே பாராட்டிட்டே இருக்கான். இந்த சாப்பாடை செஞ்ச என்னோட மௌலிக்கு அப்படியே தங்க வளையலே போடலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு மௌடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இதெல்லாம் நீ இவ்வளவு நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்த, இவ்வளவு சூப்பரா சமைக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா நந்தினிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா அவன் பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா, அவளோட புருஷனுக்கு இதே மாதிரி தான் ரொம்ப வகை வகையா ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருப்பான். அவன் அது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுவான். சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அதோட மௌலி வந்து ஓகே, நான் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், அப்புறம் குணால் நீ வந்து நந்தினியை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவனுக்கு வந்து அவ கூட போற விருப்பம் இல்லை, பட் இருந்தாலும் இவ சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூட்டிட்டு லிஃப்ட்ல வந்து போவான். அப்போ போகும்போது வந்து கரெக்டா வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி அப்படி லிஃப்ட் வந்து பிரச்சனையாயிடும் போல. அங்க எல்லாம் பயந்துகிட்டு கத்துவாங்க, லைட்டும் ஆஃப் ஆயிடும். இவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் போல. உடனே வந்து குணால வந்து அப்படியே இறுக்கி வந்து பிடிச்சிப்பா. ரொம்ப படபடன்னு வேர்க்கும் அவளுக்கு. குணால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் பக்கத்துலயே இருங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டு பேசுறா. இவ இதை பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, ரொம்ப நெருங்கி வந்து பேசுறா. உடனே இவனும் வந்து இல்ல நீ பயப்படாத, நான் இருக்கல, அதெல்லாம் வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதோட ஒரு வழியா லிஃப்ட் சரியாயிடுது. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் வெளில வந்துருவாங்க. அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு மௌலியை பார்க்க போனவொடனே இவ ரொம்ப படபடன்னு இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இவ பயந்து போயிருக்கா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி லிஃப்ட்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லும் போது அவளும் வந்து தண்ணிலாம் கொடுத்து நீ உட்காரு ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆகுது. உடனே வீட்டுக்கு வந்த உடனே குணால் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு முடிவு பண்ணிட்டு உடனே வந்து மௌலிட்ட சொல்றான், இந்த பாரு மௌலி, கொஞ்ச நாளாவே வந்து நம்ம 2 பேரும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டுது, எங்க போனாலும் நம்ம நந்தினியை கூப்பிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நந்தினி வந்து இந்த வீட்டுல இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு டைம் வந்து ஒதுக்க முடியல, நீ வந்து ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நந்தினி கூட தான் அதிகமா இருக்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நந்தினிக்கு வந்து வேற வீடு பார்த்து அவளை அங்க தங்க வச்சுக்கலாம், நம்மளுக்கு எப்போ தோணுதோ அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதாவது நந்தினி இனிமே இங்க இருக்க வேணாம், அவளை வந்து வெளில போக சொல்லிடலாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். உடனே மௌலி சொல்லுவான், என்ன குணால் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவ வந்து நம்மளை நம்பி தானே வந்திருக்கா, நம்மளை தவிர அவளுக்கு வேற யாருமே இல்லை, இப்படிலாம் பேசாத, அவ போக மாட்டா, அவ இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவ இன்னமும் பிடிவாதம் பிடிச்சிட்டு தான் இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து நந்தினி தூரத்துல இருந்து கேட்டுருவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே அடுத்த நாள் ஆகுது. அப்ப நந்தினி என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே மௌலி பக்கத்துல போறா. இந்த பாரு மௌலி, எனக்கு வந்து ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், இந்த மாதிரி நான் வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஐயோ இவ எல்லாத்தையும் கேட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, நீ என்ன சொல்ற, அதெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. இல்ல எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல, நானும் தனியா இருந்தே பழகிட்டேன், அது மட்டும் இல்லாம இது உன்னோட மாமியார் வீடு, நீ தான் இங்க இருக்கணும், எனக்கு வந்து இங்க இருக்கிறதுல எந்த உரிமையும் இல்லை, அதனால நான் தனியா வீடு பார்த்து போறேன், ஒத்துக்க அப்படின்னு சொல்லும் போது இவ ஒத்துக்கவே மாட்டா, ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. அப்புறம் குணால் அந்த இடத்துக்கு வந்தோடனே, இதை பாரு குணால், இவ வந்து தனியா வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்றா, நீ சொல்லு அதெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஐயோ நேத்து நம்ம சொன்னமே, இவ அதை கேட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதோட சரி எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுவான். அப்போ வந்து கார்ல இருக்கும்போது அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நந்தினி வந்துருவா. டிஃபன் பாக்ஸை கொண்டுட்டு, இந்தாங்க நீங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவ போகும்போது டக்குன்னு நந்தினி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறதுக்கு போவான். ஐ திங்க் நீ எதுக்கு இப்ப திடீர்னு முடிவெடுத்த, இந்த மாதிரி வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நான் பேசுனதை கேட்டுட்டியா, ஐம் ரியலி சாரி, நான் எதுக்கு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறதுக்கு வருவான். உடனே அவ சொல்லுவா, இந்த பாருங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, ஆக்சுவலி நான் தான் இதை புரிஞ்சிருக்கணும், நீங்க வந்து எனக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்படி இருந்தும் நானும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன், உங்க கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் இதை பத்தியுமே யோசிக்கல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது நம்ம ரொம்ப நாள் இங்க இருக்க கூடாது, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு, சோ அதனால இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வேற வீட்டுக்கு போறேன், நீங்க சொன்னதுக்காக ஒன்னும் நான் போல குணால், என்னோட சந்தோஷத்துக்காக தான் போறேன், நீங்க ஒன்னும் கில்ட்டியா நினைக்காதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான்.
அதோட வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா மௌலிகிட்ட ரொம்ப நேரம் பேசி சமாதானப்படுத்தி, இந்த மாரி நான் வேற வீட்டுக்கு போறேன். அங்க தான் எனக்கு ஹாப்பி இருக்கு. நான் கொஞ்சம் தனியா இருந்துக்கிறேன். இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? நான் வேற வீட்டுக்கு போனாலும் உனக்கு எப்பலாம் தோணுதோ, அப்ப நீ என்ன வந்து பாரு. எனக்கு தோணுச்சுன்னா நான் வரேன் இங்க. அவ்வளோதான். வேற வேற வீட்ல தான் இருக்கோமே தவிர, நம்ம எப்பவுமே ஒண்ணா தான் இருப்போம். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இவள சம்மதிக்க வச்சுர்றா. உடனே அவளும் வந்து குணால்ட்ட வந்து சொல்றா, "குணால் நந்தினி வந்து வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தால்ல. ஸோ அதுக்கு நானும் சம்மதிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்கு ஒரே ஷாக் ஆவுது. என்னடா போறாளா? இனிமே இவள நம்ம பார்க்க முடியாதாங்கிற மாரி ஒரு ஏக்கமாவே பார்க்குறான். ஆக்சுவலி இவன் தான் சொல்லியிருப்பான், இவள வீட்ட விட்டு சொல்லி. பட் இருந்தாலும் அவ மேல ஒரு லவ் இருக்கிறதுனாலயே வந்து அவ போறது வந்து அவனுக்கு மனசால ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்க அப்படியே வந்து அந்த ராஜ்தீப் சைக்கோ பையன் இருக்கான்ல, அவன வந்து ஜெயில்லேருந்து வெளில அனுப்பிடுறாங்க. "நந்தினி கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஒரு வழியா மௌலி வந்து நந்தினி வந்து தனியா வந்து வேற வீட்டுக்கு போறதுக்கு ஒத்துருப்பா. ஆனா அவ மனசுல வந்து கஷ்டமாவே இருக்கும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன். உன்னை அடிக்கடி நான் வந்து பாக்குறேன். நீயும் வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. இங்க குணால காட்டுறாங்க. அவன் வந்து பெட்ல அவனோட பொண்டாட்டிய ஹக் பண்ணிட்டு படுத்திக்கிட்டு நந்தினிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவ வந்து இந்த வீட்டை விட்டு நாளைக்கெல்லாம் போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ இந்த வீட்டை விட்டு போகணும்னு எண்ணமே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு கூட இங்கேயே இருந்துடலான்னு தோணுது. ஆனா குணால் வந்து இப்படி சொல்றதுனால இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்தா சரியா இருக்காதுங்கிறதுக்காக தான் நான் போறேன். ஐம் ரியலி மிஸ் யூ மௌலி, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஆகுது. அப்பதான் வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி நான் பேங்க்ல போயிட்டு என்னோட நகைலாம் இருக்கு, அந்த நகையை எடுத்து தான் நான் வந்து வேற வீட்டுக்கு வந்து பணம் வந்து ரெடி பண்ணணும், அதனால நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால குணாலும் வந்து அந்த பேங்க் வந்து இவளை வந்து ட்ராப் பண்றதுக்கு வரான். அந்த பேங்க்ல வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருப்பான் போல, வேலை செய்வான் போல. ஸோ அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு வழியா நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவ சைன் பண்றா. சைன் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு லாக்கர் ரூமுக்கு கூட்டு போறாங்க. உங்களோட கீயை யூஸ் பண்ணி இந்த லாக்கரை திறந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் போயிட்டு அந்த லாக்கரை வந்து திறக்கிறா. ஆனா திறக்கவே முடியல. அப்பதான் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது, இல்ல இது வந்து டூப்ளிகேட் சாவி தான், ஒரிஜினல் சாவி வந்து ராஜ்தீப்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சைக்கோ பையன் வந்துருவான். என்கிட்ட தான் இருக்கு சாவி, இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவனை அந்த இடத்துல பார்த்த உடனே குணாலுக்கு அவ்வளோ கோவம் வரும். டேய் நீ எதுக்குடா இங்க வந்த, ஒழுங்கு மாதிரியே போடா வெளில அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துவான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்டுக்காரன் தான், இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுப்பான். இந்த பாருங்க, நான் சண்டை போறதுக்குலாம் இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கீயை எடுத்து அவனே லாக்கர்ல ஓபன் பண்ணி நிறைய நகைலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்து நந்தினி கையில கொடுப்பான். இந்த பாரு நந்தினி, நான் ரொம்ப கெட்டவனா இருந்துட்டேன், உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இந்த நகைலாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த நகை வந்து உன்னோடது தான், இதை நீயே எடுத்துக்க. என்னைக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனோ அன்னைக்கே நான் வந்து திருந்திட்டேன். இப்போ வந்து ஒரு புது மனுஷனா தான் உன் முன்னாடி நிக்கிறேன். உன் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வந்து என்னை ஏத்துப்பியா? உனக்காக நான் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேங்கிற மாதிரிலாம் ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் இவளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுது, என்னடா அது மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது குணாலுக்கு செம்மையா கோவம் வருது. நந்தினி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூட்டு போயிடுறான். கார்ல உட்காந்து திட்டிட்டு இருக்கான். அந்த பாரு நந்தினி, அவன் வந்து பொய் சொல்றான், அவன் பேச்சை நீ நம்பாத, அவன் வந்து சரியான பொறுக்கி பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து பேசிட்டு இருக்கான். அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. மௌலியும் வந்து என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ குணால் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பையன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லும்போது, என்னாச்சு பிரச்சனையாச்சா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நந்தினி சொல்றா, அவர் திருந்தின மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத, அவன் வந்து சரியான கிரிமினல், அவன் வந்து உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவன் வந்து நடிச்சிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் நந்தினி, இனிமே வந்து அவன் கிட்ட நீ பேசாத, அவன் கால் பண்ணாலும் இருக்காத, புரியுதா? அவனை போய் எப்படி வெளில விட்டாங்க, அவனை போலீஸ்லயே வந்து அப்படியே வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கணும். சரியான திமிரு பிடிச்சவன் பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மௌலியும் அவனை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே நந்தினி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நந்தினி உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த ஃப்ளவரை நல்லா பார்க்குறா. இது யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒத்து பார்க்கும்போது, ஐ லவ் யூ நந்தினி ராஜ்தீப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓ இவன் தான் அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அது யார் அனுப்புனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவ எதுவுமே சொல்லாம அந்த ஃப்ளவரை ஒண்ணா வந்து அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அப்போ மௌலி கேக்குறா, என்ன நந்தினி, அவன் கொடுத்த ஃப்ளவரை தூக்கி வீசாம அடுக்கி வச்சிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இந்த பாரு மௌலி,
அவன் தானே கெட்டவன், இந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்ன பண்ணிச்சு, அதனால தான் அடிக்க வச்சேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, அவன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. அப்ப பாட்டி கூட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு என்னமோ இவளோட புருஷன் வந்து திருந்திட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாரும் வந்து அதெல்லாம் இல்ல பாட்டி, இதெல்லாம் வந்து ஒரு டிராமா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ ரூமுக்கு போனதுல இருந்து இவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நம்மளோட புருஷன் திருந்திட்டானா, அவன் கூட நம்ம சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்துடுறாங்க. உடனே பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க, அந்த பாருமா, எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னோட புருஷன் திருந்திட்டான்னு தோணுது. நீ வந்து அவன் கூட வாழ்றது தான் நல்லது. உனக்கு உனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு, இதெல்லாம் வாழ வேண்டிய வயசு, நீ பிரிஞ்செல்லாம் இருக்க வேணாமா, நீ உன் புருஷன் கூடயே போய் வாழு, என்ன சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்மளோட குணால் பார்த்துட்டு செம்மையா காண்டாராம். இந்த பாட்டிக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டு இருக்கான். இல்ல இல்ல, அந்த ராஜ்தீப் கூட இவ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு இருக்கான். எப்படி எப்படி இவர் வந்து அவரு கொண்டாட்டி கூட இருப்பாராம், ஆனா நந்தினி வந்து அவங்க புருஷன் கூட போக கூடாதான். என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் குணால் வந்து பாட்டியை படுக்க வச்சுட்டு சரி நந்தினிட்ட பேச போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போவான். கரெக்டா இங்க ராஜ்தீப் வந்து நந்தினிக்கு கால் பண்ணியிருப்பான் போல. அவன்கிட்ட இவ பேசிக்கிட்டு இருக்கா. உடனே இதை கேட்ட உடனே அவனுக்கு செம்மையா காண்டாவது, என்னடா அது இவ பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது அங்க மௌலி நிப்பா. என்னாச்சு குணால் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பார்க்க போகும்போது, இல்ல நீ போவாத, நந்தினி வந்து அந்த சைக்கோபைல்ட்ட தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வரும். என்ன சொல்ற, அவன்கிட்ட போய் இவன் என்ன பேசுறா, அவன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் பாக்குறாங்க. டக்குனு இவங்க வர சத்து கேட்ட உடனே அவ போனை கட் பண்ணி ஒளிச்சிருப்பா போல. மௌலிக்கு வந்து தெரியும் வந்து நம்ம கிட்ட மறைக்கிறானே. என்ன நந்தினி இந்த நெட்ல என்ன பண்ணிட்டு இருந்த, யார்ட்டையாவது பேசுனியா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் யார்ட்டையும் பேசலையே, நான் சும்மா தான் வந்து போனை பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, என்ன செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போதே அவருக்கு தோணுது இவன் நம்ம கிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மௌலியும் வந்து சும்மா நார்மலா சொல்றான், அந்த பாரு அவனை நீ நம்பாத, அவன் மறுபடியும் உன்னை வந்து அங்க வர வைக்கணும், உன்னை கொடுமைப்படுத்தணும் தான் பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால நீ சேஃபா இரு, அவன் கால் பண்ணாலும் எடுக்காத, புரியுதா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிடா. அவளும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி வைக்கிறா. அடுத்த நாள் ஆகுது. இந்த மாதிரி கர்வா சவுத் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தன்னோட புருஷன் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க விரதம் வந்து இருப்பாங்க. அதுக்காக மௌலிக்கு வந்து அவங்களோட மாமியார் வந்து ஒரு கிஃப்ட் பேக் வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து புது சாரி, வளையல், பொட்டு, ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து கொடுக்கும்போது இவ்வளவு ஹாப்பியா வந்து வாங்கிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது நந்தினிக்கு வந்து பழைய விஷயத்தான் ஞாபகம் வரும். அவ புருஷனுக்காக விரதம் இருந்திருப்பா. நீங்க வந்து இந்த மாதிரி தண்ணி கொடுத்தா தான் நான் அந்த விரதத்தை முடிக்க முடியுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. உடனே ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து அவளுக்கு கொடுக்க வருவான். அப்படி என்ன நினைச்சான்னு தெரியல, அதை கீழே போட்டு உடைச்சிட்டு இவளை வந்து ரொம்பவே வந்து ஹர்ட் பண்றான். ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி விரதம் இருந்தா நான் வந்து நீண்ட ஆயுளோட இருப்பேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணி அடிச்சிருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அவ ரொம்பவே வருத்தப்படுவா. அதோட ரூம்ல வந்து அவ இதெல்லாம் யோசிச்சுட்டு நிற்கும் போது அங்க வேலைக்காரி ஒருத்தவ வந்து இந்த பாருங்க உங்களுக்கு வந்து ஏதோ வந்து வந்திருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓபன் பண்ணி பார்த்து அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். என்னன்னா அந்த மாதிரி மௌலிக்கு கொடுத்த அதே கிஃப்ட் பாக்ஸ், அதாவது அந்த சாரி, ஜுவல்ஸ், வளையல் எல்லாமே வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. இது யார் அனுப்பியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நந்தினி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு லெட்டர் இருக்கு. அதுலதான் தெரியுது ராஜ்தீப் தான் அனுப்பியிருக்கான் போல. என்னோட பாசமான மனைவிக்காக நான் உனக்கு ஸ்பெஷலா அனுப்பியிருக்கேன், எனக்கு தெரியும் நீ வந்து எனக்காக விரதம் இருப்ப அப்படின்னு சொல்லி இதுல எல்லாம் உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குல்ல, அதனாலதான் நான் உனக்காக ஸ்பெஷலா இந்த கிஃப்ட் பாக்ஸ் அனுப்புனேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அதுல எழுதி அனுப்பியிருப்பான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்பதான் வந்து மௌலி சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி நீ ராஜ்தீப் சம்பந்தமா எதை பத்தி யோசிக்க கூடாது, அதே மாதிரி அவன்கிட்ட நீ பேசவும் கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாள். ஐயோ இதை மட்டும் பார்த்தானா அவ இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கபோர்ட்ல இது எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சு வச்சிருவா. இங்க மௌலி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுவான். அப்பதான் வந்து போகும்போது இவளுக்கு ஒரே யோசனையா இருக்கும், நம்ம எல்லாரும் போயிட்டா நந்தினி மட்டும் இங்க தனியா இருப்பாளே, அம்மா நந்தினியையும் நம்ம கூட கோயிலுக்கு கூட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது உடனே வந்து அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நீயும் வாமா அப்படிங்கிற மாதிரி நந்தினியை சொல்லும் போது எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. நந்தினியும் வந்து அந்த கோயிலை வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அப்படியே வரா. அப்பதான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா, கடவுளே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு, நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். ஒரு பக்கம் என்னோட புருஷன் அவன் வந்து என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தான், அவனை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், அந்த சமயத்துல நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன முடிவு இருக்குதுன்னு புரியல, எனக்கு கணவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு கண்ணில் காட்டு அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு இருப்பா. கண்ணை
திறந்து பாக்குறா, எதுக்கு அவள குணால் நிக்கிறான். அந்த சமயத்துல அவளுக்கே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. இது என்னடா இது புது சோதனைங்கிற மாதிரி அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.